வீரம் விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாயிருச்சு. ஏழரை சனியை நினச்சிட்டு நிறைய பேர் பயத்தோடையே இருக்கிறீங்க. மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க. பயமே உங்களை பார்த்து பயப்படும். மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அதிலிருந்து தப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு. மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும், சங்கடத்தை உண்டாக்கும். ஏழரை சனி மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு சில பேர் பயத்தை ஏற்படுத்தி விடுவாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா சூரிய பகவான் மேச ராசியில உச்சம் பெற்று இருக்கிறார். இதனால சனிக்கு அங்க பவரே கிடையாது. சனியால உங்களை தொடவே முடியாது. அப்படி ஏழரை சனியோட பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்குமே ஏழரை சனியோட பாதிப்புங்கிறது இருக்காது. அதில் ஒரு சில குறிப்பிட்ட ஜாதகாரர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லாருக்குமே இருக்காது. இதை மட்டும் கொஞ்சம் மேசராசிக்காரங்க தெளிவுபடுத்திக்கிங்க. மேசராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா உங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. மேசராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகுகேது பயிற்சி நினைச்சுதான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு, கெட்டது பண்ணுவாரு. ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ராகுகேது பயிற்சி நடக்குது. உங்களுக்கு ராகுகேது பகவான் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பெற்று தருவார். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய நபர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளுக்கால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆக போது. குரு பயிற்சி ஆரம்பிக்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி மூன்றுமே நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் 2025 மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். என்னதான் ஏழரை சனி ஆரம்பித்தாலுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாக குறைஞ்சு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பொருளாதாரத்தில் சிக்கல், குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சு 2025 வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேசராசிக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால் பார்க்கும்போது மேசராசியை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் ஒரு தகுதிக்கேற்ப வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு கடந்த காலகட்டங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த வேலைங்கிறது ஒரு 2 மார்க் 10, 5 மார்க் 10 இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு தவறி இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசாங்க வேலையை நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ இல்லை பேங்க் எக்ஸாமோ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய நாட்களில் குருவுடைய பார்வை டைரக்டாக மேசராசிக்காரங்க மேலே இருக்கிறதுனால அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் மேசராசிக்காரங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும், மறைமுகமாக உங்கள்
தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது நீ இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து 6-7 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடந்த காலகட்டங்களிலும் கிடைச்சிருக்காது, இப்போவும் கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும். இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து மனவேதனைப்பட்டிருப்பீங்க. நீங்களும் அந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் விரைவில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே நீ வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் அந்தஸ்தில் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். திருமணமாகாத மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய வரன் பார்த்துருப்பாங்க. ஏதோ சொந்தக்காரங்க மூலமாகவே யாராவது ஒரு மூலமாக அதை வந்து கெடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மேசராசிக்காரங்க அதிகமாக சந்திச்சுட்டு வர்றீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் ஆகிறது மேசராசிக்காரங்க பெண்களுக்கு. ஆனால் ஆண்கள்லாம் இதில் ரொம்ப வந்து சிரமப்பட்டு இருக்காங்க. ஏன்னா வயது 34, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தடைப்பட்டு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய இன்னொரு 6-7 மாதங்களில் நிச்சயமாக உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலநல சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பேரண்டால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. ஆனால் உங்களுக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். அப்படி இன்னொரு மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா, அப்படி பண்ணும்போது சொந்தக்காரங்க எதாவது தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்கேயே மேசராசிக்காரங்க நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது. மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலில் அதிகமாக வந்து தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க தான். ஏன்னா காதலுக்கும் இவங்களுக்கும் ராசியே கிடையாது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் வந்து 100% கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சிருக்குது. அந்த காதலை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டில் சொல்லும் போதும் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒத்து உங்களை வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படிங்கிறது இருக்குது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு அடுத்த 7 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாகவும் உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக பிரச்சனை வர்றது காரணமே 3வது நபர் உங்கள் சொந்தக்காரங்க தான். அவர் வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா குடும்பத்தில் பெரும்பாலும் கணவன் மனைவிகள் சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு 3வது நபர் உள்ள வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டு போயிடுறாங்க. இதனால நிறைய குடும்பம் எல்லாமே பிரிஞ்சிருக்குது. வரக்கூடிய நாட்களில் இந்த தவறை மட்டும் கொஞ்சம் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு வாழக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. மேசராசிக்காரனுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேசராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாகவே மேசராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மறைய போகுது. இனி மேசராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சி இருக்க போகுது. உங்கள் பற்றி வெளியே போய் சொந்தக்காரங்க எல்லாமே வந்து புரளியும் பேச போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி சொந்தக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்குங்க. ஏன்னா எல்லா ரகசியத்தையுமே ஓப்பனாக எதையுமே சொல்லாதீங்க. அது தொழில் விஷயமாக இருக்கட்டும், பண விஷயமாக இருக்கட்டும், குடும்ப விஷயமாக எதையுமே வந்து யார்ட்டையுமே பெருசாக ஷேர் பண்ணிக்காதீங்க. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் நிவர்த்தியாக போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்.